அனைவருக்கும் வணக்கங்க. திருப்பூர் சகோதரிகள் 13வது கருத்தரங்கத்துக்கு வந்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களை எல்லாத்தையுமே பார்க்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு பார்த்துட்டிங்கன்னா செல்வம் தரும் சூட்சமங்கள் இல்லை வழிபாடுகள். அப்போது இந்த செல்வ வளம் பார்த்துட்டிங்கன்னா எப்படி வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி எல்லாமே என்ன பண்ணணும், பாசிட்டிவாக வச்சுக்கணும். பாசிட்டிவாக வச்சுட்டாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கிறக்கு ஆரம்பிக்கும். இப்போ ஒருத்தர் ஐயோ ஒரே பிரச்சனைப்பா, எனக்கு உடம்புக்கே அடிக்கடி சரியில்லைப்பா, ஒரே பிரச்சனைப்பா, கடங்காரன் காலையில் வந்துட்டான்ப்பா அப்படின்னு அவங்க ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நான் பேச கேட்குதுல்ல? கேட்குதா? ஒரே பிரச்சனை, ஒரே கஷ்டம், வருமானமே பத்தலை, இந்த மாதிரி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம அவங்களோட சேர்ந்து நம்மளும் என்ன ஆயிடுவோம், நெகட்டிவாக ஆயிடுவோம் இல்லையா? இதே என்ன சொல்கிறாங்க, நான் நல்லா இருக்கப்பா, நான் நிம்மதியாக இருக்கப்பா, நான் ஹாப்பியாக இருக்கேன்ப்பா, எனக்கு சூப்பராக வருமானம் வருது, ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது என்ன ஆயிரும், இப்போ ஒருத்தர் இப்போ ஐயா பார்த்துட்டிங்கன்னா குருவாக இருக்கிறாரு. ஐயா கூட நம்மளும் பயணிக்கிறோம். அவர் அப்படியே சொல்கிற கருத்துக்களை நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆயிடுவோம், என்னங்க, பாசிட்டிவாக ஆயிடுவோம். நம்மளும் என்ன ஆயிடுவோம், ஐயாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு கட்டத்தில் நம்ம என்ன ஆயிடுவோம், ஐயா மாதிரி நம்மளும் மாறிடுவோம். மாறுவோமா மாறமாட்டோமா இல்லையா? கன்னியப்பன் சார் இன்றைக்கி ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசினார். எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் பேசினாலே அப்பா தசு புசுன்னு ஆயிரும். இப்போ இவரை பார்க்கும்போது என்ன ஆயிரும், ஐயோ நம்மளும் நல்லா ஃப்ளோவில் பேசணும், சகஜமாக அதான் சொல்கிறேன், சகஜமாக பேசணும், கன்னியப்பன் சார் மாதிரி நம்மளும் ஆகணும் அப்படிங்கிற வருமா? நான் ஆரம்பத்தில் மைக்கு முன்னாடி பேசும்போது பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன். இங்கே நின்னதுமே என்ன பேசுகிறாங்கன்னு மறந்துடுவாங்க. பார்த்துருக்குறோமா? அப்போ நம்ம யாரை, நம்மளுக்கு யார் இவங்கள பார்த்து நம்ம என்ன ஆகணும், நிறையா கற்றுக்கணும், நிறையா நம்ம நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டு நிறையா நம்ம வெளியே நம்ம அனுபவமாக கிடைக்கிறதா நம்ம வெளியே சொல்லும்போது அது வெற்றியை கொடுக்கும் இல்லைங்களா? அப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு செல்வ வளம் வரணும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கணும், நல்லதை மட்டுமே பேசணும், ஓகேங்களா? இந்த செல்வ வளத்தை கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எது தெரியுங்களா? யாருக்கா தெரியுமா? ஐயோ ஆமாம்மா, எது தெரியுங்களா எல்லாத்துக்கும்? யாரு எதுன்னு தெரியுங்களா? நம்மளுக்கு எல்லாரும் ஜிபே எதில் பண்ணுறாங்க, கிளைண்ட்ஸ் எல்லாம் எதில் கூப்பிட்றாங்க? அப்போ நம்மளோட கல்லாப்பெட்டி ஃபோன் தானே, கஜானா ஃபோன் தானே. முதலெல்லாம் எல்லாருமே தேடி பார்ப்பாங்க இல்லைங்களா? இல்லை ஒருத்தர் சம்பளம் வாங்குறாருனாலே எதில் வரும், நேரடியாக வாங்குவாங்க. அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எல்லாருக்குமே என்ன, சின்ன நிறுவனமாக இருந்தாலும் எல்லாருமே அக்கௌண்ட் மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா? அப்போது நம்மளோட ஃபோன் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணுங்க, நீட்டாக இருக்கணும், கிராக் இருக்கக்கூடாது, அப்படியே ஸ்க்ராட்சாக இருக்கும் சரிங்களா? ஸ்க்ராட்சாக இருக்கும். அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே பார்ப்பாங்க, உடஞ்சி போன மாதிரி இருக்கும், அதுலேயே பார்த்துட்ருப்பாங்க. அப்புறம் ரீசார்ஜ் முடிஞ்சிடும் சரிங்களா? ரீசார்ஜ் முடிஞ்சிடும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் ரீசார்ஜ் பண்ணுவாங்க. இப்போது ஒரு கல்லாப்பெட்டியை என்ன இருக்குதோ அதுதான் ஈர்க்கும். என்ன நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதுதான் ஈர்க்கும். அப்போது ஃபோனில் ரீசார்ஜே இல்லைன்னா எப்படி பணத்தை ஈர்க்கும்? அப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபோனில் நான் நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனில் ஒரு 3 மாதத்துக்கோ இல்லை 1 வருஷத்துக்கோ நம்ம என்ன பண்ணிடணும், எப்போவுமே அன்லிமிட்டடாக பணம் போட்டு வச்சிடணும்.
எப்பவுமே ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு, என்னோட ஜிபேல அமௌண்ட்டே இல்லை. ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்க, என் ஜிபேல 5 ரூபா தான்ப்பா இருக்குது. அப்போ இப்போ நம்மளை சுற்றி நல்ல தேவதைகள்லாம் இருப்பாங்க, அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டுருவாங்க. என்ன சொல்லிடுவாங்க, அதாவது ஒரு நம்ம வீட்டில் கஞ்சியே குடித்தாலும் வெளியே என்ன நம்ம சொல்லணும், வடை பாயசத்தோடு சாப்பிட்டேன், பிரியாணி சாப்பிட்டேன்னு சொல்லணும். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நடக்கும். சரிங்களா? நான் பேசணுன்னு 2 குருமாரும் வெளியே போயிட்டாங்க. சரி சரி சரி. அதுதான் இன்னைக்கு சொல்கிறேன். அப்போது நம்மளோட கல்லாப்பெட்டி இப்போதைக்கு எது, ஃபோனு. இதில் வந்து எப்போவுமே என்ன பண்ணணும், ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். எப்போவுமே இந்த ஜிபேயில் எப்போவுமே அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும். ஓகேவா? இப்போ ஒவ்வொருத்தங்க என்ன சொல்லுவாங்க, ஜிபேவே போக மாட்டேங்குதுங்கம்பாங்க இல்லையா? அப்போ அக்கௌண்ட்டில் எப்போவுமே நம்ம பணம் வச்சுட்டோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் எங்கிட்ட வந்து உங்கள்கிட்ட பணம் இருக்குது இல்லை, ஆனால் வாயில் எப்படி வரணும், எங்கிட்ட இல்லைன்னே வரக்கூடாது. அதே மாதிரி ஃபோன் பார்த்தாலே சிறப்பாக இருக்கணும். ஃபோன் பார்த்தாலே, அதாவது கிராச் இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறது இருக்கக்கூடாது. சரி, இப்போது ஃபோன் இப்போ நீங்கள் இப்படி இருக்குது ஃபோனு, இது வந்து நம்ம லாக் எடுப்போம் இல்லையா? நீங்களாம் எந்த மாதிரி வச்சுருக்கீங்க? சரி, ஃபிங்கர் பிரிண்ட்டு ஒருத்தர் வச்சுருக்காங்க, நீங்கள் நம்பர் போட்டு வச்சுருக்கீங்க. சரி, நம்பர் போட்டு வச்சுருக்கீங்க. என்ன நம்பர் போட்டு வச்சுருக்கீங்க? உங்கள் ஃபோனை வந்து நாங்கள் சொல்லுங்கள், இது வந்து ஒரு ஆய்வுக்கு தானே. அதெல்லாம் 2ஆம் நம்பர் கூட்டெல்லாம் இல்லை. 4 நம்பர். என்ன நம்பர் வச்சுருக்கீங்க? இல்லை, 4 நம்பர். என்ன நம்பர் வச்சுருக்கீங்க? 1 2 3 4. அதுதான் வந்து ஈஸியாக இருக்கணுமேன்னு சொல்லிட்டு 1234 போட்டு வச்சுருக்கீங்க. கரெக்டா? சரி, இப்போ வந்து ஒரு சிலர்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜிக்ஜாக் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. என்ன போட்டிருக்கீங்க? ஜிக்ஜாக் போட்டு வச்சுருக்கீங்களா? சரி. சரி, ஜிக்ஜாக் போட்டு வச்சுருக்கலாம். வேறு யார் என்ன போட்டு வச்சுருக்கீங்க? லாக்கே கிடையாது. சரி சார், நான் லைவ்ல நான் மட்டும்தான் தெரிவேன், மற்றவங்க யாரும் தெரிய மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. போலீஸ் ரூல், லாக் போடக்கூடாது அப்படின்னு. ஆமாம், லாக் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது அந்த லாக் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாருங்க, நீங்கள் லாக் போடுறீங்க அப்படின்னா ஒன்றா உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி, இப்போ உங்களுக்கு வந்து சம்பத்து நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வமோ ஏதோன்னு நீங்கள் வைக்கலாம். சரிங்களா? இப்போ அவங்க ஜிக்ஜாக் சொன்னாங்க, ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்க, எஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா? ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இதே வந்து பார்த்துட்டிங்கன்னா தலைகீழாக போடுற மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. சரியா? இது வந்து எப்படின்னா அந்த ஜிக்ஜாக் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் ஜிக்ஜாக்கு? கட்டி வச்ச மாதிரி ஐயா சொல்கிறாரு. அப்போது இது எப்படி இருக்கும், அந்த ஜிக்ஜாக் கட்டி வச்ச மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு சிலர் எப்படி இருக்காங்க, பாம்பு மாதிரியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. சரிங்களா? அப்போது நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபோன் தான் நான் கஜானான்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போது நம்மளுக்கு இது ஒரு ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றா பாசிட்டிவாக ஒரு டிக்குன்னு போட்டோன்னா, என்ன டிக்குன்னா என்ன, ரைட்டு. ஒரு நாளைக்கு 100 தடவை டிக்கு போடுங்க, எல்லாமே நம்ம வாழ்க்கையில் சரி நடக்குமில்ல?
நான் பாருங்க சொர்ண பைரவர் வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வச்சுருக்கேன். சரிங்களா? சொர்ண பைரவர். எப்பெல்லாம் இந்த ஃபோன் ஓப்பன் பண்ணுறேனோ அப்போல்லாம் ஒரு போற்றி சொல்லிடுவேன். சொர்ண பைரவரே போற்றி. அப்போது உங்களுக்கு என்ன சாதகமாக இருக்கோ, இப்போ போன அதாவது சொர்ண பைரவர் யாருங்க? அடிக்கடி கேள்வி கேட்டாங்க. செல்வத்துக்கு அதிபதி. அதனால சொர்ண பைரவரை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஃபோனில் முன்னாடி வச்சுருக்கேன். அப்போ நீங்க என்னன்னா, ஒன்றா இந்த மாதிரி ஏதாவது செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கிறவங்க வைக்கலாம், இல்லை உங்களோட நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிற தெய்வங்களை வைக்கலாம், இல்லை நான் போன டைம் குறியீடுகளை கொடுத்துருக்கேன், இப்போ தாமரை வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க நற்பவி தாமரைன்னு இருக்குது, இப்போ தாமரை வைக்கலாம். இதையெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கஜாமுஜான்னு போட்டு வச்சுருப்பாங்க, அதைய டெய்லி இயக்கிட்டே இருக்காங்க. அப்போ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இவங்களும் என்ன, அது ஒரு கட்டுக்குள்ளே தான் இவங்க இருப்பாங்க இப்போ. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்க நம்பரு? 1234. டோட்டல் என்ன வருது? என்ன நம்பர் வருது? 10 வருது. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, எதுலேயுமே நிலையில்லாமல் ஓடிட்டே இருப்பீங்க. 1234 எதுலேயுமே நிலையில்லாமல் ஓடிட்டே இருப்பீங்க. எவ்வளோ வந்தாலும் விரயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. சரிங்களா? அப்போது எந்த நம்பரை நம்ம பாஸ்வேர்டாக வைக்கிறோம், இல்லை முன்னாடி நம்ம வந்து அந்த இது பேர் என்ன சொல்கிறது, முன்னாடி டிஸ்பிளே. டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே வந்து நம்ம என்ன வைக்கிறோங்கிறது முக்கியம். அப்போ டெய்லி நம்ம இதை பார்த்துட்டே இருக்கோம். இப்போது ஒவ்வொருத்த இப்போ என்னோட முகத்தையே நான் பார்த்துட்டே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்னோட கடவுளே, அதாவது நம்மளுக்கு என்ன பாசிட்டிவாக நம்மளுக்கு நடக்கணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு இது நடக்கணும் அப்படின்னா அதுவே நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து டிஸ்பிளேவை வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு என்ன சாதகமாக வேணுமோ, இப்போ நிறைய குறியீடுகள் போன தடவை நான் கொடுத்தேன், அதில் உங்களுக்கு என்ன குறியீடுகள் வேணுமோ அந்த குறியீடுகளை நீங்கள் டிஸ்பிளேவை வச்சுக்கலாம். இதெல்லாமே நம்மளுக்கு என்னென்ன டெய்லி ஆக்டிவேட் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செல்வ வளத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது ஃபோன்லேயே பேசுறதுனால ஏடிஎம் நம்பர், ஜிபே நம்பர். சரிங்களா? இப்போது நம்மளோட அக்கௌண்ட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது எதில்? ஜிபேயில் தான் பண்ணுறோம் இல்லையா? ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 25-25ன்னு வச்சுருவாங்க. 25ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்கன்னா 25-25ன்னு வச்சுருவாங்க. சரியா? இந்த 25 அப்படிங்கிறது என்ன? 7 கேது பகவான். சரிங்களா? கேது பகவான். இப்போ ஒருத்தர் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவரை பார்த்தா எப்படி இருவோம், கையெடுத்து கும்பிடுவோம் இல்லையா? ஆனால் அவர் பணத்தை விரும்புவாரா? விரும்ப மாட்டார். அவர் என்ன நினைப்பார், இறைப்பணியில் தான் அவர் இருப்பார் இல்லையா? அப்போ அந்த 25 என்ன பண்ணும் அப்படின்னா எவ்வளோ வந்தாலும் பணமே தங்காது. சரிங்களா? இதே ஒருத்தர் வந்து 1977 பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, 1977 அப்போ 1977 போட்டு வச்சுருவாங்க ஏடிஎம் ஜிபே நம்பரில். அப்போது அவங்க எப்படின்னா தகுதிக்கு மேலே போய் பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போது பாஸ்வேர்டு வச்சது சொல்லி மறக்காம இருக்கிறதுக்கு வேண்டி எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அந்த பாஸ்வேர்டை நம்பராக வச்சிடறாங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த நம்பர் தான் வந்து நம்மளுக்கு என்னமா வேலை செய்யுது, மந்திரமாக வேலை செய்யும். மந்திரமாக வேலை செய்யும். அது மந்திரமாக, அதாவது பணம் கொடுக்குற நம்பரை வச்சிங்கன்னா தான் பணம் வரும். சரிங்களா? இதே வந்து பணத்தை கொடுக்காத நம்பரை வச்சா இப்போ என்ன ஆகும், பணமே வராது. இப்போ 20ங்கிறது நல்ல நம்பர் தான். இப்போ ஒரு போன வாரத்தில் ஒருத்தங்களை நான் மீட் பண்ணேன், அவங்க யாருன்னே தெரியாது.
சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா 20ங்கிற டோர் நம்பர் வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. சரிங்களா? அவங்க டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நான் சொன்னேன், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்களுக்கு அதாவது டேட் ஆஃப் பர்த்தை வச்சு அவங்ககிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டுங்க, சந்திரன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், அதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, 20ங்கிற நம்பர் வீட்டுக்கு நாங்கள் குடி போனோம், வாடகைக்கு போனோம், அந்த வீட்டையவே நாங்கள் குடி வாங்கிட்டோம். இப்போ வந்து 1000 பேர் மினிமம் 1000 பேருக்கு கேட்ரிங் பண்ணிகிட்ருக்காங்க. சென்னையில் இந்த மாதிரி இந்த இதெல்லாம் பண்ணுறாங்களா, ஐடி இதுக்கெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அங்கெல்லாம் ஃபுட்டு சப்ளை பண்ணுறாங்க. அப்போது 20ங்கிறது நல்ல நம்பர் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. 20ங்கிற ஒரு வீட்டில் குடியிருக்கீங்க, இல்லை அந்த நம்பரை உங்களுக்கு வந்து பார்த்து 20ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, இல்லை 20ங்கிறது ஏதாவது உங்களுக்கு எழுதி வச்சுக்கிறீங்க அப்படின்னா சொத்து வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஆனால் இதே பாஸ்வேர்டில் 20 வச்சிட்டிங்கன்னா என்ன வரும்? 40 வந்துடும். சொத்து இருக்கும், ஆனால் அந்த வீட்டு பெண்மணிக்கு நோய் இருக்கும். எனி டைம் ஒருத்தவங்க வீட்டில் படுத்துட்டே இருந்தால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்குங்களா? அப்போது ஏடிஎம் நம்பரு, ஜிபே நம்பர் உங்கள் செல்வ வளத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். எத்தனையோ பேர்த்துக்கு வருமானமே இல்லாமல் இருந்து இந்த ஏடிஎம் நம்பரை மாற்றி கொடுத்து வருமானம் வந்திருக்குது. இது அனுபவபூர்வமான உண்மை. சரிங்களா? அப்போது உங்களோட ஏடிஎம் நம்பர்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். அதை எல்லாத்தையும் நீங்கள் அது உடனே ஒவ்வொருத்தங்க என்னென்னா, நானே ஒரு கிளைண்ட்டு சொல்லிடுவேன், அதெல்லாம் கொடுத்துருவேன். இவங்க சொல்லிட்டாலும் அந்த நிமிஷமே மாற்றிடுவாங்க. அதுக்குன்னு ஒரு டேட் இருக்குது. உங்களுக்குன்னு நல்ல டேட்டில் யோகமான டைமில் மாற்றம் பண்ணிக்கினா தான் அது எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். சரியா? உங்களோட ஏடிஎம் ஏதாவது சொல்லுங்கள், 2-3 பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் உடனே நாங்கள் என்ன ஏடிஎம்மில் நம்பர் எடுத்துக்க போகிறோம்? யார் சொல்கிறாங்க? 3511 ஐயாவுக்கு சொல்லிடலாம். அதாவதுங்க 3511 டோட்டல் என்ன வருது? 10 வருது. சரியா? அதாவது இந்த தம்பிக்கு நிரந்தரமான நிலையான வருமானம் தொழிலெல்லாம் இருக்குது. சரிங்களா? நிலையான வருமானம் தொழிலெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த 35ங்கிறது எப்படின்னா அலையோன்னு அலைய வைக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக கிடைக்காது. ஆமாம், சனியோட ஆதிக்கம் ரொம்ப. சனி பகவான்னா யார்? தொழிலாளர்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் வருமானம் வரும், ஈஸியாக ஜெயிக்க முடியாது. நிறைய பிளான் பண்ணும், சரிங்களா? ஆனால் அந்த பிளானை நடைமுறை கொண்டு வர முடியாது. புரிஞ்சுதுங்களா? சொல்லு தம்பி. உண்மையா? அலையோன்னு அலையும். ஆனால் அதாவது பேக்கெட்டில் காசு இருக்கும், என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம், எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம், எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த சமயத்துக்கு பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களா? நிறைய தடைகளை தாண்டி போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக ஜெயிக்க முடியாது. சரியா? அது மாற்றிடு தம்பி, மாற்றி நீ உன்னோட அனுப்பு, நான் பார்த்து சொல்கிறேன். 2891. நான் எப்படிங்கன்னா செல்வ தரும் வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள்னு சொல்லலான்னு பார்த்தேன். அப்புறம் நம்மளுக்கு வந்து எப்போவுமே நம்பர்ஸ் தான் வந்து ஏதோ பயனுள்ளதாக கொடுக்கணும், இப்படியும் இருக்குதான்னு நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா? ஏன் நம்மளுக்கு மைனஸ் ஆகுதுன்னு நிறைய இழந்து நிறையா பிரச்சனைகள் மாட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரிய வராது. 28ங்க. அதாவது சார் வந்து எப்படின்னா நல்ல வித்வானுங்கிற பேர் மட்டும்தான் இருக்கும். எப்படி?
அப்பா நல்லா இவருக்கு டேலண்ட் இருக்குதுப்பா, திறமை இருக்குதுப்பா, நிறைய நாலேஜ் இருக்குதுப்பா, சூப்பராக பேசுகிறாருப்பா அப்படிங்கிற பேர் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? காசு வந்தால் அந்த காசை உடனே நீங்கள் பொருளாக மாற்றிக்கணும். கையில் எவ்வளோ வந்தாலும் இதை நம்ம அப்படியே சேமிப்பாக இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா அதுக்குண்டான செலவு வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் அதாவது நீங்கள் நினைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடக்காது, ஒரு ஏமாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் எங்கே போனாலும் நல்ல பேர் இருக்குங்க சார், உங்களுக்கு புகழ் பேர் அந்தஸ்து எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஆனால் பேர் மட்டும் பத்தாதுல்ல, காசு வேணுமில்ல. சரிங்களா? ஐயா சொல்லுங்க ஐயா, இருங்க ஐயா சொல்றாரு. 88 சிறப்பாக இருக்குங்க ஐயா. நீங்க என்ன லக்னங்க? என்னது? அதாவதுங்க 88 நல்ல நம்பர் தான். பிரபலமா இவர் ஐயா எங்கே போனாலும் ஒரு பிரபல யோகம் அவருக்கு உண்டு. எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் மீண்டு வரக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த 88 பணமும் வரும். சரிங்களா? பணம் அதாவது என்னங்க, பணம் கண்டிப்பாக வரும். ஆனாலும் இவரே நினைக்காத நேரம் சில விஷயங்கள் இவருக்கு ஏற்றுக்கு மாறாக இவருக்கும் நடக்கும். சரியா? அந்த 88 அப்படிங்கிற நம்பர் வந்து உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்குதுங்க ஐயா. ரிஷப லக்னம் தான். ஆமாம், அதாவது நல்ல நம்பர் தான். ஆனாலும் பிரபலமாக இருப்பார், புகழ் இருக்கும், அந்தஸ்து இருக்கும், எங்கே போனாலும் செல்வாக்கு இருக்கும், பணம் வரும். ஆனாலும் திடீர்னு அவர் எதிர்பார்க்காத சூழ்நிலைகளும் அவருக்கு ஏற்படும். மிக கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஆனால் நல்ல நம்பர் 88 உயிருள்ள நம்பரு, செல்வாக்காக கொடுக்கக்கூடிய நம்பரு, செல்வ வளத்தையும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய நம்பரு. சரிங்களா? யாரெல்லாம் அந்த இப்போலாம் 88 வச்சாலே 50,000 1,00,000 நம்பர் வாங்கும்னு நினைக்கிறேன் காருக்கெல்லாம். அதில் 88 உயிருள்ள நம்பர். ம், அதான் அதாவது அந்த 88 நம்பர் வந்து சூப்பரான சிறப்பான எண்ணு, செல்வ வளத்தையும் செல்வாக்கக்கூடிய நம்பரு, பிரபலமாக இருக்கக்கூடிய நம்பரு, பிரபலமாக்க அவரை உன்னிமே. 39 யாரு? இல்லைங்க, நீங்கள் 39 வச்சுருக்கீங்களா? நீங்களா யோசனை பண்ணீங்களா? 39 கூட்டுங்க, என்ன வருது பாருங்க. இரட்டைப்படையா எடுத்தோம்னா 24. சந்திரன் ராகு குழப்பத்திலே போய் நிறைய பிரச்சனையில் சிக்கிப்பீங்க. கடன் ஆயிரும். தாராளமாக வச்சுக்கலாம் சார். 42 நல்லதுதான். உங்களுக்கு என்ன? 1122. சரி. டோட்டல் என்ன வருது பாருங்க. 1122 6 வருதா? அதாவது இந்த 11 அப்படின்னா 1+1 சந்திரனா? சந்திரனாலே நிலையா இருக்க மாட்டார் இல்லையா? இப்போ சந்திரனா எப்படிங்க 15 நாள் வளர்பிறையாகவும் 15 நாள் தேய்பிறையாக இருக்கிறாரா? அப்போது இவங்க எப்படி இருப்பாங்க? 15 நாள் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. பணம் வந்தால் 15 நாள் நல்லா வரும், 15 நாள் ஒன்றும் இருக்காது. பேட்டரி லோவாயிரும். ஆமாம். அதான் 22 வந்து எப்படின்னா, உங்களை சுற்றி எப்பவுமே 4-5 பேர் இருப்பாங்க.
சரிங்களா? இந்த 22 வந்து நல்ல நம்பர் தான். ஆனால் எல்லாமே சந்திரனோட ஆதிக்கமாக வந்துருச்சு. உங்களுக்கு சந்திரன் யாரு? இதான் உங்களை லக்னத்துக்கு 8ஆம் அதிபதிங்களாமா. சரி, அதாவது அப்போ உங்களோட ஏடிஎம் நம்பர், ஜிபே நம்பர், ஓகேங்களா, இது எல்லாம் வந்து நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். 24, அதே மாதிரி 17, 15, 18 இதெல்லாம் டோட்டலில் வருது, இல்லை அந்த நம்பரில் வருது. இதெல்லாம் வந்து எப்படின்னா பணமே வராது. அப்படியே வந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக கடன் ஏற்பட்டுரும், இல்லை செலவுகள் ஏற்பட்டுரும், விரயங்கள் ஏற்பட்டுரும். சரியா? அதே மாதிரி 59 அந்த நம்பரும் ஆகாது, 58 ஆகாது. 42 நல்ல நம்பர் தாங்க. ஓகே தான். 1977 அதாவதுங்க இது என்னன்னா நம்ம தகுதிக்கு மேலே போய் பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. சரிங்களா? தகுதிக்கு மேலே பிரச்சனைனா என்ன? இப்போ காலையிலே தங்கப்பாண்டி ஐயா சொன்னார், இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 350 பேர் வந்து நம்மளால சமாளிக்க முடியுமா? 1000 பேர் உள்ள மண்டபத்தை பிடிச்சாதான் 350 பேர் சமாளிக்க முடியும். அந்த 350னா வெளியிருக்கிற ஆட்களே சும்மா உள்ளே வந்துட்டு போவாங்க, யாருன்னே தெரியாதவங்கெல்லாம், இல்லையா? சமாளிக்க முடியுமா? அப்போ தகுதிக்கு மேலே பிரச்சனையில் மாட்டி விட்டுரும். சரிங்களா? இந்த ட்ரேடிங்கு அந்த மாதிரிலாம் போகிறாங்க பாருங்க, அது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க இந்த மாதிரி நம்பரை அவங்க வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த தகுதிக்கு மேலே போய் ஏதோ பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. அது மாட்டிட்டாங்கன்னா என்னென்னா, இப்போது நம்ம தகுதி வந்து ஒரு 10 லட்ச ரூபா கடன் அடைக்க முடியும்னா ஓகே, 1 கோடி ரூபா கடனை எப்படி அடைப்பாங்க? இப்போ மாதம் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு 50,000 ரூபா வருமானம்னு வச்சுக்கோங்க, மாதம் ஒரு 10 லட்ச ரூபான்னா மாதம் அவங்களால 10,000 ரூபா கட்ட முடியும். இந்த சூழ்நிலைக்கு ஒரு 20,000 இல்லாமல் குடும்பம் நடத்த முடியுமா? முடியாது இல்லையா? அது போக நம்ம எங்கேயாவது போவோம் வருவோம், ஹாஸ்பிட்டல் செலவு நல்லது கெட்டது. ஏங்க 40 ரூபால 20 ரூபா குடும்ப செலவுன்னு சொல்கிறேங்க. எப்போ பார்த்தாலும் என்னை காமெடி பீஸா பண்ணி கமெண்ட்ல கழுவி கழுவி ஊற்றுவாங்க. நீ மட்டும் ஏன் ரோகிணி நட்சத்திரம் அதனால. ஆமாங்க, அதாவது எல்லாரும் ஒரே மாதிரி பேசுனா நல்லா இருக்காது, யாராவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ல. அப்புறம் என்ன சொன்னீங்க கடைசி, என்ன பேசணும் மறந்து போச்சு எனக்கு. அதான், அதாவது 77 அப்படிங்கிறது நம்ம தகுதிக்கு மேலே போய் பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. சரிங்களா? அதனால் ஏன்னா கேதுனாலே டான் தானே, அப்போ கேது ப்ளஸ் கேது என்ன வருதுங்க? 7 + 7ங்க 14. அப்போ மறுபடியும் என்ன வந்துடுது? புதன் வந்துடுறாரு இல்லையா? இப்போது ஒரு டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கனால மற்றவங்களுக்கெல்லாம் பிரயோஜனமா, இல்லை மற்றவங்கனால அவங்களுக்கு பிரயோஜனமா? அவங்க இப்போ ஒரு டீச்சர் எத்தனை குழந்தைகளை உருவாக்குறாங்க இல்லைங்களா? அப்போ அவங்கனால எத்தனை பேர் பயனடைவாங்களா? ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் கம்மியாக தானே வரும் இல்லையா? அப்போது புதன் காரகத்துவம் இருந்து வந்துட்டாலே அந்த இடத்துல என்னென்னா அவங்களோட உழைப்பு, முயற்சி, செயல் எல்லாமே மற்றவங்களுக்கு தான் பிரயோஜனமாக இருக்கும், நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போது என்ன பண்ணணும்? ஏடிஎம்மு, ஜிபே, ஃபோன்பே, இந்த ஃபோன் முன்னாடி போட்டு வைக்கிறது, இது எல்லாமே என்ன பண்ணுறீங்க? பாசிட்டிவாக வச்சுட்டிங்கன்னா கஜானா கண்டிப்பாக கல்லா கட்டும். ஓகேவா? ஃபோனை வந்து என்ன பண்ணுங்க பாருங்க, நெட் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஃபோன் வந்து முன்னாடி அந்த ஸ்க்ராட்ச் எல்லாம் இல்லாமல் டிஸ்பிளே எல்லாம் நல்லா வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா 5%, 2% வர்ற வரைக்கும் சார்ஜர் போட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் என்னை திட்டுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எப்போ பார்த்தாலும் இது ஃபோன் இருந்தால் வாய் விட்டு அழுதுற, சார்ஜர் எனி டைம் போட்டுகிட்டே இருக்கிறேன்னு. எனக்கு மினிமம் வந்து என்னோடய ஃபோனில் 60%க்கு மேலேனாவது எப்போவுமே இருக்கணும்.
ஏன்னா நம்ம எங்கேயாவது அவசரமாக கிளம்புவோம், இல்லை ஃபோன் வரும், 1 மணி நேரம் பேசினா டப்புன்னு இறங்கிரும் இல்லையா? அதனால் ரொம்ப லோவாக சார்ஜ் போகிற அளவுக்கெல்லாம் விடாதீங்க. ஏன்னா இதுக்கு உயிர் உண்டு. ஏன்னா நம்ம இப்போ வந்து வெளிநாட்டு கிளைண்ட்ஸே பேசுகிறோம், இல்லை நம்ம அப்பா அம்மாட்டே பேசுகிறோம், எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம வந்து இப்போ நான் இங்கே இருக்கேன்னா என் பொண்ணு சென்னையில் இருக்காங்க, என் பொண்ணுக்கிட்ட முதலால் நம்ம இப்போ இந்த ஃபோன் இல்லாதன்னா என்ன பண்ணணும்? பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்சி அங்கே போகணும் இல்லையா? இப்போ ஃபோன்லேயே பேசுகிறோமா, வீடியோ காலில் பேசலாமா? அப்போ இது என்ன பண்ணுது? நம்ம எல்லாரும் நம்ம கூட இருக்கிறாங்கன்னு உணர்வை கொடுக்குது, செல்வ வளத்தை கொடுக்குது. என்னது? அதாவது இங்க பாருங்க, ஆணா இருந்தால் ஐயா நான் இப்படி எல்லாம் பேசுறீங்க, தப்பா நினைச்ச கூடாது என்னைவ, சரிங்களா? நினைச்சுப்பீங்களா? நினைக்க மாட்டீங்க தானே? அதாவது ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, புருஷன் கூட வந்தாலும் சரி, பொண்டாட்டி கூட வரலினாலும் சரி, போன் இருந்தா போதுமா? போன் இருந்தா போதுமா? எங்க வேணாலும், எந்த மூலைக்கு, அமெரிக்கா வேணா போயிட்டு வந்துடலாமா இல்லையா? இப்போ ஃபோன் இருந்துச்சுன்னா நம்ம யாரை வேணா எப்போ வேணா தொடர்பு கொண்டுக்கலாம். இதே முன்னாடினா யாராவது கூட துணைக்கு வரணும். யார் இருந்தாலும் இல்லாட்டியும் ஃபோனும் இளையராஜா ஐயாவோட பாட்டும் இருந்தால் போதும், உயிர் வாழ்ந்துடலாம் இல்லையா? சாப்பாடுங்களா? சாப்பாடு ரொம்ப முக்கியம் ஐயா, சாப்பாடு ரொம்ப முக்கியம். சாப்பாடு ரொம்ப முக்கியம், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனாலும் அதாவது எங்கே போகிறதுனாலும் ஒரு தைரியத்தை இந்த ஃபோன் மட்டும் ஒன்று இருந்தால் கொடுக்குன்னு நான் சொல்ல வரேன், சரிங்களா? ஃபோன் அதே மாதிரி இதில் நிறையா கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம் இல்லைங்களா? இப்போ முதல்ல இப்போ ஐயா அங்கே சொன்னாங்க, காலையில் என்ன சொன்னாங்க? நாங்கள் போய் இங்கேருந்து சென்னையில் போய் படிப்போம், ஒரு 15 பேர் உட்கார இடத்துல 40 பேர் படிப்போன்னு. இப்போ எல்லாமே ஜூம் மீட்டிங்கில் கற்றுக்குறோமா? ஜூம் மீட்டிங்கில் உட்காந்து, ஃபேனு கடியில் உட்காந்து, ஏசியில் உட்காந்து, நம்ம வீட்டில் உட்காந்து கற்றுக்குறோமா? இப்போ எல்லாமே ஃபோன் மூலமாக தானே. நல்லதை மட்டும் எடுத்துப்போம். அப்போது இந்த ஃபோன் எப்போவுமே எப்படி இருக்கணும்? முன்னாடி டிஸ்பிளே வந்து நல்ல பாசிட்டிவானதாக வைங்க, ஒன்றா டிக்கு வைங்க, சரிங்களா? இல்லைன்னா என்ன பண்ணுங்க, நான் இன்னொரு ஃபோனில் என்ன தெரியுமா வச்சுருக்கேன்? யாராவது பார்த்துருக்கீங்களா என்னோடய ஃபோனை? சீக்ரெட் யாருக்கு காமிக்க மாட்டேன். அதாவது நிறைய தங்க காயின் இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன், சரியா? வச்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு எது சாதகம், இல்லை உங்களுக்கு என்ன சாதகமோ அதை வைங்க. இல்லை அந்த மாதிரி பாசிட்டிவான நம்ம என்ன, இப்போ ஸ்ரீ சக்கரம் இல்லைங்க, என்ன கொடுக்கும்? செல்வ வளத்தை கொடுக்கும் இல்லையா? தாமரை வைக்கலாமா? டிக்குங்கிறத வைக்கலாம். நல்ல கோல்டு காயின்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி வைக்கலாம். ஏஞ்சல்ஸ் வைக்கலாம், ஓகேங்களா? உங்களுக்கு என்ன சாதகமோ அதை வைங்க. இல்லை நான் வீடு வாங்கணுங்க, நல்ல ஒரு கட்டின புது வீடு இருக்குதுன்னா அதை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அதையே டிஸ்பிளேல வைங்க, அதை பார்த்து நீ உங்கள் சங்கல்பம் பண்ணிகிட்டே இருங்க, இந்த மாதிரி நான் வீடு வாங்கணும்னு. கண்டிப்பாக அதுக்குண்டான வேலைகள் நம்மளுக்கே தெரியாமல் பிரபஞ்சத்தில் நடக்கும். புரிஞ்சுதுங்களா? நம்மளுக்கே தெரியாமல் பிரபஞ்சத்தில் நடக்கும். கார் வாங்கணுங்க, ஒரு நல்ல கார் முன்னாடி நின்று, நான் எப்போவோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜோதிடரோட இது நிச்சயம், அதுக்கு நாங்கள் வந்து போயிருக்கோம். அங்கே ஒரு கார் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்தேன். அந்த நம்பர் வந்து 3333. ஆமாம், அந்த ஃபோட்டோ ஒன்றி வச்சுருக்கேன். அப்போது என்ன நம்மளுக்கு வேணுமோ அது முன்னாடி எடுத்து ஃபோட்டோ எடுத்து டெய்லி நம்ம பார்க்கணும். இது எனக்கு கண்டிப்பாக எனக்கு வேணும், எனக்கு எப்படிங்க, இது எனக்கு கண்டிப்பாக வேணும், இந்த காராக எனக்கு வேணும், இந்த வீடாக எனக்கு வேணும், சரிங்களா? இல்லை வந்து இப்போ வந்து ஒருத்தங்க ஜோதிட ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு விசிட்டிங் கார்டுனாவது அடித்து அதையே டிஸ்பிளேல வச்சு அதை பார்த்துட்டே இருக்கணும். பார்த்து நம்ம வந்து அது நினைக்க அது நம்மளுக்கு உண்டான வேலைகள் நடந்து கண்டிப்பாக அது நடந்துடும். ஆமாம், வச்சுக்கிட்டுங்க, எல்லாரும் நல்லா இருக்கட்டுங்க, மனசார நன்றி சொல்லுவாங்களே. எனக்கு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அப்போ வேற என்ன வைக்கலாம்? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தாராளமாக, எது உங்களுக்கு சாதகமாக இருக்குதோ, சரிங்களா?
இப்போ ரோகிணி நட்சத்திரம்னா அடுத்து என்னதுங்க? ரெண்டாவது நட்சத்திரம் என்ன? மிருகசீரிஷம். அப்போ என்ன வைக்கலாம்? மான் வைக்கலாமா? ம், மான், பாம்பு இதெல்லாம் வைக்கலாம் இல்லையா? அப்போ வந்து மானோட குறியீடை வைக்கலாம் இல்லையா? ஆமாம், அவ்வளோதான். என்ன உங்களுக்கு சாதகமாக இருக்கோ அதையும் உங்கள் டிபியில் வைங்க. அதே மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற மாதிரி நீங்கள் எங்கே உட்காந்து, இப்போ வந்து இங்கே மேடம் வந்து அங்கே உட்காந்து பண்ணுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது வைங்க. அது கண்ணில் பார்த்துட்டே இருக்கணும். இப்போ அவங்க வந்து வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, அது ஃபினிஷ் ஆகணும். அதை நான் ஏற்கனவே மீட்டிங்கில் சொல்லிட்டேன். வீட்டு முன்னாடி 32 எழுதுனா வீடு ஃபினிஷ் ஆயிரும். சரியா? அந்த வீட்டையே ஃபோட்டோ எடுத்து அதை என்ன பண்ணலாம்? இப்போ தான் ஃபோனில் எல்லாமே பண்ணலாமே. பெயிண்ட் அடித்து இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி முன்னாடி ஒரு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஒரு அது என்ன ஜெராக்ஸ் எடுத்து அதை எடுத்து முன்னாடி ஒட்டிட்டா ஃபினிஷ் கண்டிப்பாக ஆயிரும். எவ்வளோ அதுக்குண்டான வேலைகள் நம்மளையே அறியாமல் நடக்கும். அப்படியா? அதான் கட்டி முடிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக நான் சொன்னால் நடந்துரும் பாருங்க. சரிங்களா? சரி, அடுத்து இதில் ஏதாவது கேள்விகள் இருக்குதா? என்ன நம்பரா? சரி, 1 2 சொல்கிறது. சரி, இப்போது 4ஆம் இடம்னா என்னங்க? சரி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு வர்றது எது? வண்டி. ஓகேவா? அப்போ நான் அந்த வண்டி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா டைரெக்டாக நம்மளுக்கு ஒரு செல்வ வளத்தை கொடுக்கறது. பணக்காரங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஹை ரேஞ்சில் ரிச்சாக கார் வச்சுருப்பாங்களா? BMW அந்த மாதிரி ரிச்சாக வச்சுருப்பாங்க, நல்லா லக்ஸரியாக. ஓகேங்களா? அப்போ அந்த லக்ஸரியான காரில் ஏன் அவங்க அதை ரொம்ப நீட்டாக பளிச்சுன்னு வச்சுருப்பாங்களா? அப்போது அந்த வாகனம் அப்படிங்கிற சுகஸ்தானமா? அந்த வாகனம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன், என்ன பண்ணுவாங்க? அதை துடைக்கவே மாட்டாங்க. எங்காவது போகும்போது தான் தொடன்னு துடைப்பாங்க. மற்ற நேரமெல்லாம் அது அப்படி கிடக்கு, இத்து போன இரும்பு துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆமாம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? 100 ரூபா 150 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிப்பாங்க. சரியா? இப்போது அந்த பெட்ரோல் அதுவும் என்னங்க, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது இல்லையா? நம்ம ரஜினிகாந்த் படத்தில் லட்சுமின்னு சொல்லுவார் தெரியுமோ? அது ஏதோ ஒரு படம், படிக்காதவனா? லட்சுமி ஸ்டார்ட் ஆயிரும் பாரு. லட்சுமி ஸ்டார்ட் ஆயிரு லட்சுமி. அப்போ அவர் ரஜினிகாந்த் ஐயா வந்து என்ன பண்ணுறாரு? அதை உயிராக நினைக்கிறாரு இல்லையா? உயிராக நினைக்கிறாரா? அப்போது அந்த எந்த வண்டி வாகனம், நீங்கள் சைக்கிளே வச்சுருந்தாலும் சரி, ஓகேங்களா, சைக்கிளே வச்சுருந்தாலும் அதை நீட்டாக தொடச்சி அதை சர்வீஸ்க்கெல்லாம் விட்டு நீட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் வரும். கண்டிப்பாக வைக்கணும். கண்டிப்பாக வச்சுக்கலாம். அதிர்ஷ்டம்னு வைக்கலாம், செல்வ செழிப்புன்னு வைக்கலாம். அதாவது 4ஆம் இடம்னா சுகஸ்தானம். அப்போ அந்த வண்டி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ரொம்ப கஷ்டமா, அப்போ ஏதோ ஒரு மைனஸாக உங்களுக்கு இருக்குது. கஷ்டப்பட்டு என்ன பண்ணுங்க, அந்த வண்டி நம்பர் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? சப்போஸ் அந்த வண்டி நம்பர் நல்லா இல்லை, எத்தனையோ கடன் வாங்குகிறோம், எத்தனையோ செலவு பண்ணுறோமா? டெய்லி ஒரு 200 ரூபாலாம் நம்மளால் சாப்பிட முடியுமா? யாராச்சுனால? மினிமம் போட்டாலும் 200 ரூபாலாம் சாப்பிட முடியாது இல்லையா? அப்போ நம்ம சுகஸ்தானத்தை பலப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல வந்து நல்ல வண்டியா, பிராண்டட் வண்டியா, சரிங்களா, பிராண்டடாக அந்த மாதிரி வாங்கி நீங்கள் அதில் என்னாச்சு பிராண்டடாக வாங்கி அதை பயன்படுத்த கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும். ஏன்
ஆமாம், வண்டி வந்து உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும். மெயினாக வந்து எப்படின்னா வண்டி அந்த நம்பர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த வண்டி நம்ம எப்படி இருக்கணும், இப்போது நம்ம வீட்டில் பெட்டு மேலே படுக்கிறோம், அந்த போர்வை அழுக்காக இருந்தால் படுப்போமா? ஆ சரி. குடிக்கிற தண்ணி சொம்பு அழுக்காக இருந்தால் குடிப்போமா? அதே மாதிரி தான் காராக இருந்தாலும் சரி, வண்டியாக இருந்தாலும் சரி, பளிச்சுன்னு வச்சுருக்கணும். பணக்காரங்க எப்படி இருக்காங்க? பளிச்சுன்னு வச்சுருப்பாங்க. பளிச்சுன்னு வச்சுருக்காங்களா? நல்லா பிராண்டடாக வாங்குறாங்களா? எப்பவுமே வந்து எப்படின்னா, இப்போது ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு 2 கிலோமீட்டருக்குள் வீட்டு பக்கத்தில் தானே போகிறோன்னு நினைக்கிறீங்க. திடீர்னு என்ன ஆயிடுச்சு, எங்கேயாவது பக்கத்தில் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இப்போ திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போகணும், சரியா? போகிற வழியில் அடிச்சுக்கலான்னு நினைக்கிறீங்க. பெட்ரோல் பங்கு இல்லை. மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குமா? பெட்ரோல் தீந்துருமா? நின்றுமா? தள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருமா? யோசனை பண்ணுவோமா? இதே டேங்க் ஃபுல்லாக இருக்குது, அப்போ எப்படி இருக்கும் மனசு? டேங்க் தான் ஃபுல்லாக இருக்குதே, டேங்க் ஃபுல்லாக இருக்குது, அப்போ மனசு என்ன ஆயிரும்? ஃபுல்லாக இருக்குது, நம்ம எங்கே வேணாலும் போகலாம். அதுதான் நான் சொல்றேன், BMW கார் பணக்காரங்களுக்கு, கோடீஸ்வரங்களுக்கு. உங்ககிட்ட சைக்கிள் இருந்தா கூட அதை சுத்தமா வச்சிருங்கன்னு நான் சொல்றேன், பளிச்சுன்னு வைங்கன்னு சொல்றேன். என்ன சொல்றாரு? அப்ப பாருங்க, விரோதி இருக்கிறான் அதனால ஸ்டார்ட் ஆகாதுன்னு வண்டி சொல்லுது. அதான் விரோதியே காமிச்சு கொடுத்துருக்கு. அந்த மாதிரி உங்களோட சுகஸ்தானம் செல்வ வளம் வேணும் அப்படின்னா பழைய வண்டியாக வச்சுருந்தீங்கன்னா அது பழசு என்ன ஆகுதுங்க, என்ன காரகத்துக்கு வந்துடும்? சனியோட காரகத்துக்கு வந்துடும். தூக்கி போட்டு நல்லா உங்களோட சுகஸ்தானத்தை பலப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன வண்டி பிடிக்குதோ, அது காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், அது நல்ல வண்டியாக, அதுவும் நீங்கள் கருப்பு கலர்லாம் வாங்காதீங்க, சரிங்களா? உடனே ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டுருவார், கோடீஸ்வரர் அதாவது சூர்யா கருப்பு கலரில் வச்சிருக்கிறாரு, அவர் நல்லா தான் இருக்கிறாரு. அவங்க வந்து தலைமுறையாக சம்பாரிச்சிட்டாங்க, நல்லா இருப்பாங்க. நம்ம இப்போ தான் முதல்ல ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். அதில் ஒன்று சரிங்க. அதை கார் வந்து உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட இது வாங்கி 10 நாள் அவரை யூஸ் பண்ணிட்டு கொடுக்க சொல்லுங்க, பழசு வந்துருச்சுல்ல. இல்லைங்க, அது இப்படித்தான், அதாவது எப்படின்னா இப்படித்தான் நம்ம லாஜிக்காக பண்ண முடியும், சரிங்களா? பழசே வாங்கணும்னாலும் நம்ம கேட்குற நம்பர் கிடைக்காது. அது என்ன சூழ்நிலையில் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதுலேயே ஏமாத்திடுவாங்க நம்மளைய. ஏமாத்துவாங்களா? அது இன்ஜின் எல்லாம் எப்படி இருக்குது நம்மளுக்கு எப்படி தெரியும்? சரியா? வாங்கலாங்க, எல்லாமே 8 பொதுப்படையாக சொல்ல முடியாதுங்க ஐயா, பார்த்து தாங்க ஐயா சொல்ல முடியும். அப்படியா? சரி. அப்போது வண்டின்னு வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எப்போவுமே ஃபுல் டேங்க் பண்ணி வச்சுருங்க. அது வந்து உங்களுக்கு என்ன என் மனசில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம கிட்ட தான் ஃபுல் டேங்க் இருக்குதாச்சே. இப்போ ஒரு காருன்னு வச்சுக்கோங்க, மினிமம் 3000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கும். 3000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிட்டாங்கன்னா அவங்க எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் போகலாமில்ல? மினிமம் 500 கிலோமீட்டர் போகலாமில்ல? அப்போ வந்து அதை பற்றி கவலை இல்லையா? அதே மாதிரி 2 வீலர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபுல் டேங்க் அடிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து முதலீடு, சரிங்களா? நம்ம இது வந்து செலவு கிடையாது, முதலீடு. இப்போ வந்து ஒரு டெய்லி வந்து ஒருத்தங்க அரிசி வாங்கி ஒவ்வொரு கிலோ வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, டெய்லி செலவாகும், டபுள் மடங்காக செலவாகும். இப்போ தண்ணி இல்லை, இந்த இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு இப்போ இல்லை, தண்ணி தாக எச்சா கிடைக்கும். இதே தண்ணி இருக்குது, நம்மளுக்கு தண்ணி தாகமே எடுக்காது. அந்த மாதிரி என்னன்னா, எதுவுமே எல்லாமே நிறைவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே, நம்ம மனசு என்ன ஆயிரும்னா நம்மளுக்கு எல்லாமே இருக்குது, நம்ம நல்லா தான் இருக்கோம், புரிஞ்சுதா? அந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் நம்மளுக்கு வந்துடும், சரிங்களா? அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், நிறையா பேர் மளிகை கடையில் கடன் வச்சுருக்காங்க,
சரிங்களா? டெய்லி போய் வாங்கிட்டு கணக்கு வச்சுட்டு இப்படி வர்றது. அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடனே தீராது. உங்கள் சுகஸ்தானம் செல்வ வளம் வேணும் அப்படின்னா மொத்தமாக வாங்கி பாருங்க. இப்போ எப்படின்னா ஒரு 5 கிலோனா 5 கிலோ ஒட்டுக்கா வாங்குதா பைதா கிடைக்குதாச்சு, அரிசியில் இருந்தாலும் சரி எதுனாலும் சரி, ஓகேங்களா? மொத்தமாக வாங்குங்க. மொத்தமாக உங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சு அவங்க சமைக்கிறாங்க அப்படின்னா இது இல்லை அது இல்லை, எண்ணெய் போட்டு சமைக்கிறது, இன்னைக்கு ரசத்துக்கு சீரகம் இல்லை வாங்கணும், இதுக்காக போகணும் அப்படின்னு இருக்கிற பொருளுக்கு தகுந்த மாதிரி சமைக்கணும் யோசனை பண்ணுவாங்க. இதே அவங்க வீட்டில் எல்லாமே இருக்குது, ஏதோ டக்குன்னு செஞ்சுருவாங்கல்ல, செஞ்சுருவாங்களா? அப்போ எல்லாமே வீட்டில் இருந்தால் தான் எல்லா மளிகை பொருள், அதாவது உங்கள் சக்திக்கு ஒரு 50-50 கிராம்னா எல்லா டப்பாலையும் நிறைஞ்சிருக்கணும். எல்லா டப்பாலையும் நிறைஞ்சிருந்ததுன்னா அந்த வீட்டம்மாக்கு என்ன என்ன மனசில் இருக்கும்? நம்ம நல்லா இருக்கோம், நம்ம வீட்டுக்காரர் நம்மளை நல்லா வச்சுக்கிறாரு, எல்லா பொருளும் வீட்டில் இருக்குது. வீட்டில் சண்டை வருமா? அண்டாவும் வரும். சரி, அப்போ என்ன பண்ணணுங்க? மளிகை ஜாமானம் எல்லாமே உங்கள் சக்திக்கு எல்லாமே நிறைவாக இருக்கணும். அதில் ரிச்சாக இருக்கிற பொருளெல்லாம் இருக்குதுல்ல, என்னென்ன பொருள்? முந்திரி பாயாசத்துக்கு போடுறது இல்லையா? அப்போ ஏலக்காய் முந்திரி, பூண்டு வந்து தெய்வ வசியத்தை கொடுக்கக்கூடியது. எந்த பிரச்சனை வந்தாலுமே நம்மளுக்கு அது தீர்த்து வச்சிரும். டெய்லி ஒரு பூண்டை நீங்கள் வந்து நெய்யிலையோ இல்லை தேங்காய் நெய்லையோ வதக்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன உடலில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த நெகட்டிவிட்டி இருந்தாலும் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். புரிஞ்சுதுங்களா? அப்போது பூண்டும் கூட இப்போ என்ன ரேட் ஜாஸ்தியா? நார்மல் ரேட். அதான் அப்போ வந்து என்னென்னா பூண்டு தெய்வ வசியத்தை கொடுக்கக்கூடியது. இப்போது இந்த பூண்டை வந்து உங்கள் வீட்டிலையே நீங்கள் வளர்த்து, சரிங்களா, வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 11 பூண்டை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு மண் சட்டியிலையோ இல்லை ஒரு ட்ரேலையோ நட்டு வைக்கணும். சரிங்களா? அது வளருமா? மினிமம் ஒரு 60-90 நாளில் அது வளரும். ஓகேவா? அதை வளர்ந்து நீங்கள் அறுவடைக்கு எடுத்து உங்கள் வீட்டுக்கு பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களோட கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை எந்த நெகட்டிவிட்டியாக இருக்கும் கண்டிப்பாக ரிமூவ் ஆயிரும். ஏங்க இதெல்லாம் உண்மைங்க, பாருங்கப்பா எல்லாரையும் ஓட்டுறாங்கப்பா. அதாவது பூண்டு அப்படிங்கிறது தேவாமிர்தம். சரிங்களா? சகல விதமான பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது. அது நீங்கள் வந்து டெய்லி இந்த பூண்டுவே வந்து இந்த இது இருக்குதுல்ல, தேனில் போட்டு விற்கிறாங்க. அப்படி வாங்கி சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் நெய்யில் வறுத்து இல்லை தேங்காய் எண்ணெயில் வறுத்து லைட்டாக உப்பு போட்டு சாப்பிட்லாம். பொரியலா? சரி. அப்போ வந்து இதெல்லாமே உங்களுக்கு ஒரு செல்வ வளத்தை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். சரியா? வண்டியை பற்றி பேசணுமா? அப்போ வண்டி நம்பர் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வண்டியை வந்து அடிக்கடி சர்வீஸ் விடுங்க. கார் வச்சுருக்கீங்கன்னா அது என்ன வாட்டர் வாஷ் கொடுத்து சுத்தமாக வைங்க, பளிச்சுன்னு வைங்க. பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் சூழ்நிலை மாறும். இத்து போன வண்டியாக இருந்தால் கொடுத்துட்டு புதுசாக மாற்றுங்க. சரிங்களா? இப்போ நம்ம பழைய ட்ரெஸ் போடுவோமா? போட மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி எப்படின்னா ஒரு பக்கம் கிழிஞ்சிருக்குது, ஒரு பக்கம் ஓட்டையா, அதெல்லாம் போடவே கூடாது. சரிங்களா? ரொம்ப உங்களுக்கு கஷ்டம். இப்போ வந்து நான் உங்களுக்கெல்லாம் சொல்லலை, பார்க்குற நேயர்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப பிரச்சனை, தீர்க்கவே முடியாத பிரச்சனை, மைண்டு ஒரு டிப்ரெஷனு, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா டக்குடு போய் ஒரு குளியலை போட்டுருங்க. ஒரு நாளைக்கு 2 தரம் 3 தரம் கூட குளிங்க. கண்டிப்பாக அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. சரிங்களா? இவங்கள முதல்ல இடத்த மாற்றணும்.
என்னங்க? ஆமாம், இப்போ பக்கத்தில் உட்காந்துட்டு. சரி, அப்போது இந்த வண்டிங்கிறது சுகஸ்தானம், நம்மளுக்கு உண்டான சுகங்கள் கிடைக்கும். அந்த வண்டி உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கும், நிச்சயமாக சம்பாரித்து கொடுக்கும். இது அனுபவத்தில் நான் நான் நிறையா பேர்த்துக்கு சொல்லி அவங்க வண்டியை மாற்றம் பண்ணி அவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடச்சிருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு நன்றி சொல்கிறவங்களே நிறையா பேருன்னு சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா நான் உண்மை தான் சொல்கிறேன். எனக்கு நன்றி சொல்கிறவங்க நிறையா பேர். எல்லாத்துக்கிட்டையும் ஃபஸ்ட்டு என்ன கேட்பேன், உங்களோட நம்பர் என்ன, உங்களோட வண்டி நம்பர் என்ன, உங்களோட மேரேஜ் டேட் என்ன. மேரேஜ் டேட்டு இப்போது ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மேரேஜ் டேட்டுன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் மேரேஜ் டேட் சொல்கிறீங்களா? ஐயா உங்களுக்கு நீங்கள் சொன்னாலுமே அதுக்கு நான் ஒரு தெரியட்டும். ரொம்ப நல்லதுங்க ஐயா. என்னங்க ஐயா? 26ங்களா? சரிங்க ஐயா. அப்புறம் மாதம் வருடம்? சரிங்க, 1993 26. இந்த அம்மா ஒரு டாபிக் கொடுத்தாங்க, என்னென்னமோ போயிட்டு இருக்குது டாபிக்கு. ரொம்ப நேரம் பேசிட்டுனா 4 பேர் இருக்கிறாங்களா? அப்போ முடிச்சிடலாம், அடுத்த டைம் பேசிக்கலாம். 26/5ங்களா? ஐயா 26ங்கிறது என்னங்க ஐயா? 2 + 6 8ங்களா? பாரம்பரியத்தை விரும்பக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க ஐயா. சரிங்களா? ட்ரெடிஷ்னலாக விரும்புவீங்க. பாரம்பரியம் இப்போ வந்த புதுசெல்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. பாரம்பரியத்தை விரும்பக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதே மாதிரி 5வது மாதம் இல்லைங்களா, உங்களோட உழைப்பு, உங்களோட செயல், முயற்சி எல்லாமே மற்றவங்களுக்கு தான் பிரயோஜனமாக இருக்கும். நான் அப்படியே சொன்னேன் இல்லைங்களா, இப்போ டீச்சர்னால் யார்? உங்களால் பயனடைஞ்சவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி 1993 இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இப்போ வந்து இந்த 2 வருடமாக உங்கள் லைஃப்பில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டுங்க ஐயா. சரிங்களா? முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் அலைச்சலும் உங்களுக்கு இருக்குங்க ஐயா. சரிங்களா? அலைச்சலும் கண்டிப்பாக இருக்குங்க ஐயா. சரிங்களா? அதாவது நல்லா தான் இருக்குது, ரொம்ப இதில் இப்போ உங்களுக்கு காலகட்டம் நல்லா இருக்குங்க ஐயா. சரிங்களா? சரி, வேறு யாராவது சொல்கிறீங்களா? 12/7/2000. அதாவதுங்க 12 அப்படின்னாலே என்னங்க, நம்ம என்ன சொல்லுவோம் ஜோதிடத்தில்? 12ஆம் இடத்தை என்ன சொல்லுவோம்? வெளியூர். அப்போ நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு வந்திருப்பீங்க. சரிங்களா? வெளியூர் தான் உங்களுக்கு ஒரு தொழில் விருத்தியாக கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா? 7 எல்லாமே இருக்குதுங்க. ஆனாலும் ஒரு விரக்தி கவலை கண்டிப்பாக உண்டு. எல்லாமே இருக்குது, எல்லாமே நல்லா தான் நடந்துட்டு இருக்குது, எல்லாமே உங்களை சுற்றி எல்லாருமே இருக்காங்க. ஒரு விரக்தி கவலை கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? டோட்டலும் 12 வந்துருச்சு. தொழில் விருத்தி கண்டிப்பாக இருக்குதுங்க. இதில் 7 சம்மந்தப்படுறதுனால உங்களுக்கு அப்புறமேல் வேணால் ஒன்று சொல்கிறேன். சரியா? சரி, ரொம்ப நேரமாக நான் முடிச்சுட்டா போங்க. என்னங்க அதிர்ஷ்ட நம்பர்? அதான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெளியே 32 எழுதிக்கலாம். பணம் வரணும் அப்படின்னா 92ங்கிற நம்பரை நீங்கள் வச்சுக்கலாம். ஃபோன்பே, ஜிபே இதுக்கெல்லாம் வந்து முன்னாடி 92ங்கிற நம்பரையே நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதி உங்களோட டிஸ்பிளேயில் வைக்கலாம். சரிங்களா? என்னோட மொபைல் நம்பரில் 92ங்கிற நம்பர் தான் 92 87 92 அப்படி வச்சுருக்கேன். சரிங்களா? இது வச்சதுக்கப்புறம் தான் என்னோடய லைஃப்பில் ஒரு மாற்றங்களே வந்துச்சு. அதே மாதிரி என்னோட மெயில் ஐடியிலே 9272 மெயில் ஐடியை வச்சுருக்கேன். 9272 அதை நான் மெயில் ஐடியாக வச்சுருக்கேன். அந்த மாதிரி நல்ல நம்பர்ஸை இயக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் படிப்படியாக ஒரு செல்வ வளங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். வேறு நிறையா பேசலான்னு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சோ?
வண்டி அப்படித்தாங்க, கருப்பு கலர் எடுக்காதீங்க. அப்புறம் வந்து ப்ரௌனு, அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலரெல்லாம் கூட ஓகே தான். மெயினாக வெள்ளை கலர் எடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக சம்பாரிச்சு கொடுக்கும். சரிங்களா? வெள்ளை கலர் எடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வண்டி அடிக்கடி விபத்துகள் ஏற்படுதுன்னா, கன்னியப்பன் சார் சொல்கிற மாதிரி இந்த வண்டிக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். சரிங்களா? ஏதாவது சாமி பேராக வைக்கலாம், இல்லை அதிர்ஷ்டம்னு வைக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா செல்வ வளம்னு வைக்கலாம். பூ பேருங்களா? மல்லிகை ரோஜான்னு வைக்கிறாராமா. குட் லக் வைக்கலாம். அதாவது பாசிட்டிவானதாக இருக்கணும். பாசிட்டிவாக இருந்தால் உங்களுக்கு பாசிட்டிவாக அது நடக்கும் கண்டிப்பாக. இப்போ வந்து நிறையா பேர் வந்து கேட்குறாங்க, நம்பரே நீங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க மேடம், என்னங்க மேடம் பண்ணுறது அப்படின்னா, அந்த வண்டி 2 வீலராக இருந்தாலும் சரி, சைக்கிளாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணலாங்க, அதுக்கு ஒரு பேரை வச்சு விட்ருங்க. அப்போ அந்த என்ன சொல்லணும், வண்டின்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், அவர் ரோஜான்னு சொன்ன மாதிரி ரோஜாவை எடுத்துகிட்டு வா போகலாம், ரோஜாவை ஸ்டார்ட் பண்ணுறேன் நான், அந்த மாதிரி அதுக்கு ஒரு பேர் வச்சு வண்டின்னு சொல்லாமல், அந்த வண்டி உங்களுக்கு சப்போஸ் ஆப்போசிட்டாக இருக்குது, ஏதாவது விபத்துக்களை கொடுக்குது, அடிக்கடி ஏதாவது செலவு கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் வந்து 2-3 பாயிண்ட்டை சொல்லிட்டா? சரிங்க. ரொம்ப உங்களுக்கு கஷ்டங்க, வருமானமே வரலைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், அதுக்கு என்ன பண்ணலான்னா, எங்கே கோயிலில் உழவாரப்பணி நடக்குதோ அங்கே போய் உழவாரப்பணி பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் 2 தடவை 3 தடவை போயிட்டு பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வருமானம் வரும். அதே மாதிரி அங்கே உண்டியல் என்னும் பணி நடக்கும், அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணணும், முதலையே அங்கே நான் போய் அதெல்லாம் வேலை பண்ணுவேன், அதனால் நான் சொல்கிறேன், நான் எப்பெல்லாம் உண்டியல் என்ற போய் உட்காரணும், கொஞ்ச நேரத்தில் எனக்கு அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும். எனக்கு உண்டியலில் போய் என்ன போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா பணம் கொண்டு வந்து கொட்டுவாங்க. ஒரு படத்தில் ரஜினிகாந்த் வந்து பணம் என்ன கொடுத்துருவாங்க தெரியுங்களா? இன்னைக்கு ரஜினி ரசிகரா இவரு? அப்படியா? சூப்பருங்க ஐயா. அப்போ வந்து அந்த படத்தில் என்ன பணத்தை என்ன கொடுப்பாங்க இல்லையா, பணம் வந்து செலவு பண்ணோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அருணாச்சலமா? அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீங்கள் போனீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை விட்டு போயிடும். சரிங்களா? இவ்வளோ நம்ம இன்னைக்கு இவ்வளோ சம்பாதிக்கணும், அவ்வளோ சம்பாதிக்கணும், முதல்ல வந்து ஒன்று பின்னாடி ஓடனா நம்மளை விட்டு அது ஓடும், ஃப்ரீயாக விட்டுறோம் அதை. புரிஞ்சுதுங்களா? நான் வந்து எப்படின்னா, இன்னைக்கு இவ்வளோ சம்பாதிக்கணும் டார்கெட்டே வச்சுக்க மாட்டேன். எதிர்பார்ப்புகள் வச்சுட்டாதான் ஏமாற்றத்தை கொடுக்கும். நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டே இருந்தா, நம்ம தகுதியை நம்ம வளர்த்திட்டே இருந்தா தேடி வரும் நம்மளுக்கு வேலை. புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம தகுதியை வளர்த்திட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்போ அந்த உண்டியல் என்ற பணிக்கு போனீங்க அப்படின்னா காசு என்ன சொல்லுவோம், இது எப்படா முடியுங்கிற மாதிரி இருக்கும். எப்படிங்க? என்ன தீரவே தீராது. ஏன்னா அத்தனை ஒரு 50 பேர் 100 பேர் வந்து எண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும், இது கடவுளோட பணம். அந்த கடவுளோட பணத்தில் அங்கே வர்றவங்க பூராமே எப்படிங்க, இறையாற்றல் உள்ளவங்க தான் அந்த வேலைக்கே வருவாங்க. எது மேலேயுமே ஆசையோ இல்லை அது எதிர்பார்ப்புகளோ இல்லாதவங்க தான் அந்த வேலைக்கு வந்து அவ்வளோ நேரம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பணம் மட்டுமே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எண்ணுவாங்க. சரி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பணம் எண்ணியாச்சு. சரிங்களா? திடீர்னு ஒருத்தங்க வந்து 50,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சாயந்தரம். இப்போது ஒருத்தங்களுக்கு காசு பணமே இல்லாமல் 50,000 வருதுன்னா ஆர்வத்தில் எண்ணுவோம். காலையிலேருந்து சாயந்தரம் பணம் தான் எண்ணிட்டோமே, இப்போ என்ன ஆகுது நம்மளுக்கு, என்ன ஆகுங்க, போ கையெல்லாம் வலிக்குது, இங்கெல்லாம் வலி தோணுமா? அப்போது இந்த வேலைகள் உழவார பணி, இந்த உண்டியல் என்ற வேலைக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா உங்கள் கர்ம வினை தீர்ந்து உங்களுக்குன்னு உண்டான பிராப்தம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி அன்னதானம். இப்போ வந்து எப்படின்னா, நம்மளால் முடிஞ்சால் அன்னதானம் பண்ணலாம், இல்லை கோயிலில் அன்னதான சர்வீஸ் நடக்கும், அங்கே போய்
அங்கே சாப்பிட்டவங்களோட ஒன்றா பரிமாறுங்க. நம்ம கையால் 4 பேத்துக்கு நம்ம அன்னத்தை எடுத்து நம்ம போட்டோம்னாலே அதுவே நம்மளோட உழைப்பதில் இருக்கு இல்லையா? உழைப்பு இருக்குல்ல. சந்தோஷமாக மனம் ஒரு மகிழ்ச்சியோட இன்னும் ஏதாவது வேணுங்களா, தண்ணி ஊற்றுட்டுங்களா அப்படின்னு நம்மளாம் கேட்கும்போது அவங்க வராங்க, ஐயோ போதுங்க எனக்கு முடிஞ்சு நம்பிருச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? போதுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அதாவது பொது காரியங்களை ஈடுபாடு பண்ணணும். எப்படிங்க? பொது காரியத்தில் போய் நம்ம ஈடுபடணும். பொது காரியங்களை ஈடுபட்டா நம்ம சுய வாழ்க்கை நல்லா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து செல்வ வளம் வேணும் அப்படின்னா மெயினாக நீங்கள் போக வேண்டிய கோயில், நான் ஃபாலோ பண்ணுற கோயில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில். ஒரு 3 தடவைனாவது நவாபரண பூஜைக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து யாராவது ஏதாவது பண்ணி வச்சுட்டாங்க, இல்லை உடம்பு சரியில்லை, இல்லை கிளைண்ட்ஸே வரமாட்டேங்கிறாங்க, போய் ஒரு அடிப்பிரதட்சணை பண்ணிட்டு வாங்க. நான் எங்கள் கூட படித்தவங்க தாங்க ஒருத்தங்க, அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போயிருக்கோம். சேர்ந்து போயிருக்கும்போது மழை கொட்டுது, சரிங்களா? அவங்களுக்கு வந்து வேலை வந்து போகிற ஸ்டேஜ் இருக்குது, இன்னொரு வேலையை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த மழை கொட்டுதுங்க, அந்த கொட்டுற மழையில் நடக்கவே முடியாது. நாளைக்கு நடுங்கிட்டு உட்காந்துட்டுருக்கிறேன் நான். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த கொட்டுற மழையில் அவங்க நடக்க தான் மழை பெருசாகிருச்சு. அடிப்பிரதட்சணை பண்ணாங்க, சரிங்களா? அடிப்பிரதட்சணை பண்ணி அவங்க எனக்கு அந்த வேலை வேணும், எனக்கு கண்டிப்பாக ஒரு வேலை, நல்ல வேலையாக, அவங்க லெக்சரரு, நல்ல வேலையாக வேணும்னு நினச்சாங்க. நல்ல வேலை அவங்க அமைஞ்சு இப்போ நல்ல வேலையில் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்துட்டிங்கன்னா அவர் கிறிஸ்டினுங்க, அவர் சரிங்களா? என்னோட கிளைண்ட்டு ப்ளஸ் ஸ்டூடெண்ட்டு கிறிஸ்டின். அவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தடவை நம்ம எடுத்து வைப்போம்ல புது நோட்டுகள்னு சொல்லிட்டு 100 ரூபா நோட்டு இப்படி எடுத்து வைப்போம் இல்லையா? அவர் எப்போ கோயிலுக்கு வந்தாலுமே நாங்களாம் ஒரு 4-5 பேர் போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவார், அவர் தான் செலவு பண்ணுவார். செலவுனா என்ன, டீ காப்பி, டீயோ காப்பியோ டிஃபனோ அந்த மாதிரி அவர் தான் பண்ணுவார். நான் போகிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அன்னைக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அவர் கையில் காசே இல்லை. அந்த 100 ரூபா நோட்டு, இது புது நோட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஏதாவது எமர்ஜென்சின்னு வச்சதை தான் எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்திருக்கிறார், சரிங்களா? கோயிலுக்கு வந்திருக்கிறாரு. அவர் வந்து பின்னாடி போய் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்னாடி போய் உட்காந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து ஏதோ ஒரு வருமானத்தை கொடு, ஏன்னா இங்கேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பூஜைக்கு எல்லாம் கட்டணும், கோயில் செலவெல்லாம் இருக்குது, இதைத்தான் நான் கொண்டு வந்திருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு வருமானத்தை கொடு அப்படின்னு. அவர் யாருங்க, கிறிஸ்துவர், சரிங்களா? அப்போ அவர் உட்காந்து கோயில் பின்னாடி உட்காந்து ஆத்மார்த்தமாக வேண்டி இருக்கிறாரு. அப்போவே அவருக்கு வந்து 23,000 ரூபாய்க்கு உண்டான வருமானம் கிடச்சிருக்கு, சரிங்களா? இப்போ நானே நின்னாலுமே, இப்போ ஏதோ ஒரு மாதம் என்னால் வர முடியலன்னு சொன்னாலுமே, மேடம் இந்த மாதம் வந்துடுவீங்களா மேடம், வந்துருங்க மேடம், புக் பண்ணிடலாங்க மேடம், எப்போ வர்றீங்க, அந்த மாதிரி அங்கே நான் நிறையா பேத்துக்கு நான் போய் நிறையா பேத்துக்கு நல்ல மாற்றங்களை நான் பார்த்துருக்கேன், கண்ணார பார்த்துருக்கேன். அதனால தான் நான் எல்லா மேடையிலையுமே காமாட்சி அம்மனுக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க, ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் நான் சொல்கிறேன், சரிங்களா? சரி, அதே மாதிரி தொழில்காரகன் யாருங்க? சனி பகவான் இல்லையா? சனிக்கிழமை நாள் கோயிலுக்கு தேவைப்படுற துடைப்பம், அப்புறம் என்னங்க ஸ்டிக்கு, மாப்பு, பக்கெட்டு, இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுங்க. சனிக்கிழமை நாள் பண்ணுங்க, தொழிலுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். தானமாக கொடுங்க, சரிங்களா? இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இல்லைங்க, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா 23,000னா அவருக்கு வந்து ஒரு கமிஷனாக 23,000 கிடச்சிது. மொத்தம் ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு உண்டான வேலை நடந்துச்சு. அந்த 12 லட்சத்துக்கு ஆர்டருக்கு அவர் கமிஷன் 23,000, பெரிய விஷயம் இல்லையா? அவர் உண்மையுமே அது கிறிஸ்துவருங்க, ஆனாலும் அவர் நம்பிக்கையோடு வர்றாரு. பாதிரியாராக இருக்கிறவர், ஃபாஸ்டராக உள்ளவர், இப்போ நம்பிக்கையோடு ஒவ்வொரு மாதமே வர்றாரு, வந்து கலந்துக்கிறாரு, சரிங்களா? அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட வாய்ப்பு இருந்தால் ஒரு 3 பௌர்ணமிக்குனாவது அங்கே போயிட்டு வாங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும், சரியா? சரி, வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. போதுமா? தயவு செஞ்சு முடிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க.
ஆ? சரி, தயவு செஞ்சு முடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆ? சரி, உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஒரு கேள்வி கேளுங்க, கடைசியா ஒரு கேள்விக்கு பதில் சொல்றேன். இ- தண்ணி குடிச்சுக்கிறேன். கஷ்டமான கேள்வி கேட்கறது. 20ங்கிற நம்பரை ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்க. திடீர் திடீர் ஒரு மாற்றம் ஏற்படுங்க. சந்திரன்னா என்ன? மாற்றம் தானுங்க. சந்திரன் தானே மாற்றம் ஆகிட்டே இருப்பாரு. 20ங்கிற நம்பர் ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா சீக்கிரமாக விரைவில் திடீர்னு ஒரு கல்யாணம் ஏற்படும். சரிங்களா? எங்கே எழுதுறா? இங்கே எழுதணும் 20ங்கிற நம்பர். சரிங்களா? எழுதுனாங்கன்னா போதும். ஆண்களுக்கு இந்த எம் குறியீடு அவங்க பயன்படுத்தணும், ஆக்டிவாக மாறிடுவாங்க, அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். பெண்ணுக்கு இந்த பி குறியீடு இதை எழுதுனாங்கன்னா பெண்ணுக்கு திருமணத்துக்கு உண்டானது நடக்கும். சரிங்களா? ஆமாம். கிளைண்ட்டுக்கு நம்பிக்கையோடு சொல்லுங்கள், நிச்சயம் நடக்கும்.